நான் இந்த மாடு எங்கடா போகுது? நான் இந்த மாடு பார்த்தேன்னா உங்களுக்கு திருச்சிக்கு போகுதுங்கண்ணா. திருச்சி. ஆமா ஆமா, ஏன்னா அவருக்கு லேட் ஆச்சு நான் மாடு எடுக்க. அவர் கேட்டது எல்லாமே ஃபர்ஸ்ட் லாக்டேஷனே வேணும்னு கேட்டாருங்க. இந்த வாரம் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல மாடு கொஞ்சம் வரத்து கம்மி தானா. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல ஹெச்எஃப்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டரும் ஜூபிட்டரும் கேட்டாருங்கண்ணா. இது ஹெச்எஃப்ல டெர்மினேட்டர் பிரீடுங்கண்ணா. இது பல்லு ரெண்டே பல்லு தான் முளைச்சு வருதுங்கண்ணா. ரெண்டே பல்லு? ஆமா ஆமாங்க, பல்லு பாருங்க, நம்ம எப்பவுமே லைவா தான் காட்டுவோம். ரெண்டே பல்லு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஹெச்எஃப்ல உங்களுக்கு டெர்மினேட்டர் பிரீடுங்க. எப்படினாலும் கறந்தாலும் ஒரு 16-17 லிட்டர் விடாதுங்கண்ணா. பெரிய மாடு இருக்கு, ரெண்டே பல்லு வச்சிருக்கு. பல்லு பெரிய மாடுங்கண்ணா, ரெண்டே பல்லுங்கண்ணா. இந்த செம்மன் அந்த மாதிரிங்கண்ணா. உங்களை பார்த்தோன்னா ஹெச்எஃப்ல டெர்மினேட்டர்ல ஏபிஎஸ் செம்மனுங்க. அவர் சொன்னார் எனக்கு சுழி கூட பிரச்சனை இல்லைங்க, நான் ஒரு ஃபார்ம் வைக்கலான்னு ட்ரை பண்றேங்கண்ணா. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் மட்டும் தான் போகணும். மாடு நல்லா உங்களுக்கு நல்லா மாடு ஹைட் வெயிட் இருக்கணும், மாடு நல்லா லென்த் இருக்கணும், நல்ல மூஞ்சி பார்த்தீங்கன்னா பிரீடு மூஞ்சா இருக்கணும். அது மாதிரி கேட்டாருங்கன்னா. அவரு கேட்ட அம்சத்துல கொஞ்சம் குறிப்பிட்ட மாடு மட்டும் தான் வந்துச்சிங்கண்ணா. ஏன்னா அதெல்லாம் செகண்ட் லாக்டேஷன் வந்துச்சிங்க. இருந்தாலும் செலக்ட் பண்றீங்க மாடு. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல பல்லு பிடிச்சு பார்ப்போம், பிரீடு வைஸ் பார்ப்போம், என்ன டைப்னு பார்ப்போம், நல்ல காம்படிவல் இருக்குதா, அல்ல அடுத்த லாக்டேஷனுக்கு பால் இன்க்ரீஸ் ஆகுமா, செனை பிடிக்கிற தன்மை இருக்குதா, ரெண்டாவது வந்து ஃபேட்டஸ்னப் இருக்குதா, நல்லா பராமரிக்க முடியுமா, அதெல்லாம் பார்த்து எடுத்து கொடுப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் கறவை கிடைக்கும், நம்ம வந்து சூஸ் பண்றதே கஷ்டமா இருக்கும். நீங்க எப்படி சூஸ் பண்றீங்க? அது பிரீடு வைஸ் தான சூஸ் பண்ணுவோம். பிரீடு வைஸ், குவாலிட்டி வைஸ், அதோட டைப் வைஸ், ஹெச்எஃப்ல என்ன டைப்னு பார்த்து நல்ல காம்படிவல் இருக்குதான்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி சூஸ் பண்ணுவோம்னா, நல்ல மடி பொசிஷன்டா இருக்குதா பார்த்து சூஸ் பண்ணுவோம். முதலீட்டு எடுத்தா நமக்கு வந்து என்ன பெனிஃபிட்னா, நான் முதலீட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு பெனிஃபிட் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மேஸ்டிஸ் பிரச்சனை வராதுங்க. அது இல்லாம உங்களுக்கு இந்த மாடு வந்து யாரும் கறந்து இல்லைங்க, நீங்க தான் போய் கறக்குறீங்க. இந்த மாடு வந்து நல்லா அருமையா செட் பண்ணிக்கிட்டா, நம்ம இடத்துக்கு போய் செட் பண்ணிக்கிட்டா 10 கண்ணுக்கு அசால்ட்டா பாக்கலாங்கன்னா. அது இல்லாம இந்த மாடு முன்ன மொத கண்ணு போட்டு நீங்க தான் கறக்குறீங்க. இந்த மாடு நல்லா ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணா இதோட கண்ணு கூட்டி நமக்கு நல்லா வளர்ச்சி ஆயிடுதுங்க. அது ஒரு முதலீடு ஆயிடுதுங்க. உங்களுக்கு அடுத்த லாக்டேஷன் பால் இன்க்ரீஸ் டைம்ல பார்த்தா அது உங்க மாடா செலக்ட் ஆயிடுதுங்க. இப்போ வந்து முதலீட்டுல நமக்கு வந்து ஒரு 15 லிட்டர் கறவை இருக்கிற மாடு எடுத்து வந்துருவீங்களா? முதலீத்துல நீங்க 15 இல்லைங்கண்ணா. சிந்தாமணி மார்க்கெட்ல வந்தா நம்மளால 20 கறக்கக்கூடிய கெப்பாசிட்டில எடுத்து கொடுக்க முடியுங்கண்ணா. மினிமம் ஒரு 17 லிட்டர் விடாம நம்ம எடுத்து கொடுக்கலாங்கண்ணா. 17ல இருந்து. ஆமா, ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு ஏன்னா கறவைத்தன்மை கம்மியா தான் இருக்குங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு சிந்தாமணி மார்க்கெட்ல வந்தா ஒரு 17 லிட்டர் குறையலாம் எடுத்து தரலாங்கண்ணா. ஹெச்எஃப்ல நல்ல பெரிய டைப்பான மாடு இருந்தா மட்டும் தான் எடுத்து தருவாங்க. ஓகே. நாம எந்த ஊர்னா? நம்ம பார்த்தோன்னா காரியமங்கலத்துல யாரும் பண்ணிட்டோம்னா ப்ராப்பரா அரூருங்க. நம்ம போன் நம்பர் வந்து 99 44 602 603. எத்தனை வருஷம்? நமக்கு ஒரு 15 வருஷமா அனுபவம் இருக்குதுங்கண்ணா. இது பார்த்தா உங்களுக்கு நல்ல மடி பாயிண்ட் இருக்குதுங்க, நல்ல மடி பொசிஷன் தப்பு இல்லைங்க. இன்னும் உங்களுக்கு ஒரு 10-15 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. நல்லா மடி வச்ச மாதிரி தெரியுது. ஆமா, மடி வச்ச மாதிரி உங்களுக்கு கெடியர் எல்லாம் கண்ணு போடாதுங்கண்ணா. ஒரு 10-15 நாள் டைம் வச்சுதான் போடுங்கண்ணா. சரி. ஆக்சுவலி சொல்ல போனா உங்களுக்கு வந்து ஒரு 2.5 வயசு தான் கண்ணு குட்டிங்க. இது கண்ணு குட்டி தாங்க. இது கண்ணுக்குட்டியே இவ்வளவு பிரீடா இருந்தா மட்டும் தான் வளர்ந்து வருங்க. நம்ம ஊர்ல கண்ணுக்குட்டியெல்லாம் இவ்வளவு சைஸ் வளர்ந்து வரும். நம்ம ஊர்ல கண்ணுக்குட்டி இதுல ரெண்டே பல்லு தான் போட்டுருக்குதுங்க. 2 பல்லுன்றது 2.5 வயசு தான் ஆகுதுங்க. 2.5 வயசுலயே உங்களுக்கு கண்ணுக்குட்டி நல்லா ஊக்கமா வளர்ந்து செனை பிடிச்சி இப்ப கண்ணு போற டைம்ல இருக்குதுங்கண்ணா. இப்ப இந்த மாதிரி மாடு வேணும்னாலும் எடுத்து தருவீங்க? இந்த மாதிரி மாடு வேணும், பிரீடு வயசுல எனக்கு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன்ல வேணும்னாலும் எடுத்து கொடுப்பேன். இப்ப வந்து முதல் ஈத்துக்கு ரெண்டாவது ஈத்துக்கும் என்ன பெனிஃபிட்னா? ஃபர்ஸ்ட் ஈத்துக்கு ரெண்டாவது ஈத்துக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈத்துக்கு ரெண்டாவது ஈத்துக்கும் பார்த்தோன்னா, ரெண்டாவது ஈத்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு மில்க் கெப்பாசிட்டி அதிகமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஈத்துல பார்த்தோன்னா மில்க் கெப்பாசிட்டி கம்மியா இருக்குங்க. அதாவது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈத்து எட்டு போய் செட் பண்றது ஈஸிங்க. ரெண்டாவது ஈத்து வந்து கறவைத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால அதுல எதனா பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணுங்க, முறையா பார்க்கணுங்க. என்னன்னா அது மேஸ்டிஸ் பிரச்சனை இருக்குதா, அல்லது வந்து உங்களுக்கு அந்த ப்ரொப்பலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, நாய் தள்ளுறது, அதாவது பூ வருதுன்னு மூலன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணி எடுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு நமக்கு மடி பிரச்சனையே வராதுங்க. ஏன்னா அதுல எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்கன்னா அதை நம்ம கேரண்டி எடுத்துட்டு போலாங்க. ப்ரொப்பலஸும் வராதுங்க. ஏன்னா அதாவது இந்த ப்ரொப்பலஸ்ன்றது நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது நாய் தலை மூலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பிரச்சனை வராதுங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா இப்ப ஃபர்ஸ்ட் லாக்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குங்கண்ணா. ரெண்டாவது மில்க் அதிகமா வரும். ரெண்டாவது மில்க் அதிகமா வருங்க. அது ஏன் அதிகமா வருதுன்னா ரெண்டாவது வந்து மில்க் கெப்பாசிட்டி அதிகமான கறவைத்தன்மை கூடிய மாடுங்க. ரெண்டாவது மூணாவதுல நல்லா வருங்க. ஆனா வெயிலுக்கு போய் அங்க அடாப்ஷன் ஆயிருதுங்க. அந்த மில்க் கெப்பாசிட்டி அதிகமா கறக்கிற டைம்ல போய் அங்க வெயிலுக்கு அடாப்ஷன் ஆயிருதுங்க. நம்ம கிளைமேட்டுக்கு ஒத்தாயிருதுங்க. அதனாலதான் ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் போயிட்டு நம்ம செட் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது மூணாவது நாளாவது அது ஆட்டோமேட்டிக்கா ஹை மில்கா கறக்குங்கன்னா நம்ம தீனிக்கும் உங்களுக்கு வந்து அடாப்ஷன் ஆயிருங்க. ஓகே. அப்படியே ஒரு டைம் போன் நம்பர் சொல்லுங்க. நம்ம போன் நம்பர் வந்து 99 44 602 603. ஓகே.